எத்தனை காரு, எத்தனை பங்களா? எல்லாமே இருக்கு. ஆனா எல்லாம் பேச்சுலதான் இருக்கு. உனத்தையும் கண்ணால பார்க்க முடியலையே. என்ன கோவில்ல கூப்பிட்டு அவமானப்படுத்துற மாதிரி பத்தாதுன்னு இங்க வந்து பேசிட்டு இருக்கியா? நீ எல்லாம் நடிக்கிறதுக்குன்னே பிறந்திருப்ப போலயே. உனக்கு மறந்து போச்சா இந்த கதையில முக்கிய வேலையே நீதான். அன்னைக்கு என்கிட்ட என்னெல்லாம் சொன்ன? மீனாட்சியா அது பண்ண வைக்கலாம், துணி துவைக்க வைக்கலாம், பாத்ரூம் கழுவ வைக்கலாம் சொன்ன. அக்கா, அம்மா, இவ ஏதேதோ போய் சொல்றா, பொறாமையில பேசுறா, நம்பாதீங்க. யாரு? நான் பொறாமையில பேசுறேனா? அன்னைக்கு என்கிட்ட ஒரு மாதிரி பேசுன, இப்ப இவங்களெல்லாம் பார்த்த உடனே வேற மாதிரி பேசுற. ஆளுக்கு தகுந்த மாதிரி வேஷம் போடுறியா? உனக்கெல்லாம் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு நீ இப்படி பேசுறேன்னு எனக்கு புரியல. இங்க பாரு, ஏன் ஸ்டேட்டஸ பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது. எங்க அப்பா யாருன்னு உனக்கு தெரியாது. நாளைக்கு நினைச்சா கூட இங்க பல கொடியை என்னால வர வைக்க முடியும். சொன்னாங்க உன் குடும்ப பெருமையை பத்தி ரொம்ப நல்லா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க என் குடும்பத்தை பத்தி? உன் குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியாதா? ஏன் ஃபேமிலியை பத்தி பேசுனா என்னங்கற? இத பாருங்க, நிறுத்துங்க. தயவு செஞ்சு சொத்தை மையப்படுத்தி இங்க யாரும் பிரச்சனை பண்ணாதீங்க. இங்க யாரும் சொத்து கொண்டு வரணும்னு யாரையும் கேட்கல. நான் நைட்டுக்கு என்ன டிஃபன் பண்ணலாம் தானே கேட்டேன். தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க. அடடா, ஏன் திரும்ப ஆரம்பிச்சிட்டு இருக்க? இது பாரு, நீ பூரிக்கு மாவு பேசுறேன்னு சொன்ன, அத போய் செய் போ. இல்லக்கா, நீங்க சொல்றதுனால நான் இப்ப போறேன். இல்ல நான் என்ன பண்ணுவ? பாத்தீங்களா உங்க முன்னாடி எப்படி பேசுறாங்கன்னு பாருங்க. அங்க என்ன பஞ்சாயத்து? இங்க நேரடியா பேசு. நீ ஏன் திரும்ப பேசிட்டு இருக்க? நீ போ, உள்ள போமா. நீ போ பானு. பெரிய இவ பேசுறது கேட்டு. ஐயோ, என்ன நீ ரெண்டு பேரும் நகையா சதியமா அவ்வளோ ஒத்துமையா இருந்தாங்க. அப்பெல்லாம் ஓகே. இப்ப பிரிஞ்ச பிறகு பாத்தீங்களா என்னென்ன சதி வேலை போட்டிருக்காங்கன்னு நல்லா தெரியுது. உங்களை போய் துணி துவைக்க வைக்கணும், பாத்ரூம் கழுவ வைக்கணும்னு எவ்வளவு பெரிய பிளான்லாம் போட்டிருக்காங்க. அப்பப்பப்பா, இவங்களே இப்படின்னா இன்னும் வரப்போறவங்க என்னென்னலாம் பண்ண போறாங்களோ. நீ போய் படிக்கிற வேலையை பாரு. போதும் பேசுனது. இப்ப நான் படிச்சா மட்டும் வீட்டுல நடக்கிறதுலாம் நடக்கலன்னு ஆயிடுமா? நீ போய் வேலை இருந்தா பாரு, இல்ல போய் படி போ. அனி, நீங்க வாங்கல. உள்ள அவங்க பூரி போடுறேன்னு சொல்லிட்டு பெரிய பூகம்பமே ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு சமைச்சாங்கல்ல, பாத்தீங்கல்ல, வாயிலே வைக்க முடியல அண்ணி. இப்பயும் நாங்க தான் நீ சாப்பிடணும். ப்ளீஸ் அண்ணி வாங்க, போய் பார்க்கலாம் வாங்க நீ. கடவுளே, ஏண்டி, நீங்க கோயிலுக்கு போகும்போது ஒழுங்கா போயிட்டு வரணும்னு எத்தனை வாட்டி படிச்சு சொன்ன. இப்படி பிரச்சனை பண்ணிட்டு நிக்கிறீங்களே. நாங்க என்னங்க பிரச்சனை பண்ணோம்? அந்த வைரவன் தான் குடிச்சிட்டு வந்து கண்ணா பின்னான்னு சத்தம் போட்டாரு. அவன் கத்தினா நீங்க பிரச்சனை பண்ணுவீங்களா? அவர் பேசினதுக்கு பானு பதில் பேசினா. இதுல என்னங்க தப்பு இருக்கு? பானு இப்ப நேரா அந்த வீட்டுக்கு தான் போயிருக்கா. அங்க என்னென்ன ப்ராப்ளம் வரப்போது அவளுக்கு தெரியல. இல்லைன்னா மட்டும் அந்த வீட்டுல பிரச்சனையே இல்ல, என் பொண்ணு நிம்மதியா வாழ்றாராக்கும். என் பொண்ணு மட்டும் எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுமா? ஐயோ, நீ சொல்றத வச்சு பார்த்தா பானு இந்த வைத்தியத்துக்கிட்டே சண்டை போட்டுருக்கா. இனிமேல் இந்த வீட்டுல எப்படிதான் வாழ போறோம்னு தெரியல. அப்படி இருந்தா போய் நம்ம பொண்ணை கூட்டு வந்து தனி கொடுத்தன வைங்க. கூப்பிட்டு தனி கொடுத்தன வைக்கலாம். மாப்பிள்ள வருவாரா? நீங்க போய் பேசுங்க, சம்மதிக்க வைங்க. ஏண்டி, ஏற்கனவே பொண்ணை காணணும் அந்த வீட்டுல போய் சண்டை போட்டு வந்திருக்கேன். எப்படி அவங்க கிட்ட பேச நானும் அவாய்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். இப்ப எந்த மூஞ்சி வச்சுட்டு அவங்க கிட்ட போய் பேச சொல்றேன்? நம்ம மூஞ்சி வச்சுதான் போகணும். மனுஷனுக்கு இருக்கிறது ஒரு மூஞ்சி தானே. யாரு நீங்க? என்ன உங்களுக்கு தெரியாது, உங்களை எனக்கு தெரியும். நான் யாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க என்ன மதிப்பீங்களான்னு தெரியாத. நான் அதுக்கு முன்னாடி ஒரு வணக்கம் சொல்லிடுறேன். வணக்கம். 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 வணக்கம்.
நீங்க யாருன்னு நான் இந்திய பிரதமர்னு சொன்னா நீங்க நம்பவா போறீங்க? நம்ப மாட்டீங்க. ஆனா இந்திய பிரஜைன்னு சொன்னா நம்புவீங்க. ஆனா இந்திய பிரதமருக்கும் இந்திய பிரஜைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்ன உளறன்னு பாக்குறீங்களா? வழக்கம் போல என்னோட ஒரு தத்துவம், உளறவங்க தான் ஞானிகள். உலகத்தில் இருக்கிற பெரிய தத்துவ ஞானிகள்லாம் உளற மாதிரி தான் தெரியும். சார், நீங்க யாருன்னு சொன்னீங்கன்னா சாரி, நான் அதை சொல்லாம விட்டுட்டேன். என்னதான் நான் பெரிய ஜீனியஸா இருந்தாலும் இந்த ஜென்மத்துல இந்திராணியோட புருஷன். மீனாட்சி. மீனாட்சியோட அப்பாவா? அப்படியும் வச்சுக்கலாம். சார் உட்காருங்க. நன்றி, பரவாயில்ல. நான் உட்கார வரல, நீங்களா வாழ்க்கையில நிக்கணும்னு சொல்றதுக்காகத்தான் வந்தேன். இப்ப நின்றுட்டு தானே இருக்கோம். இப்படி நிக்கிறது இல்லையே தம்பி, மனசளவுல ஆன்மா பலத்துல நிக்கணும். ஆன்மாவை குனிஞ்செல்லாம் தேடாதீங்க. மனுஷன் பூமியில பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு மூச்சே வருது. அதுக்கப்புறம் மல்லாந்து படுக்கிறான், கவுந்து படுக்கிறான், தவழ்றான், நடக்கிறான், ஓடுறான், மறுபடியும் நிதானமா நடக்கிறான், தவழ்றான், மல்லாந்து படுக்கிறான், கவுந்து படுக்கிறான், மூச்சை விட்டுறான். வாழ்க்கை மூச்சில் ஆரம்பிச்சு மூச்சில் தாங்க முடியுது. சார், உங்களுக்கு 100 ரூபாய் தேவையா? என் தேவை உனக்கு எப்படிப்பா கரெக்டா தெரியுது? இல்ல சார், இப்படி பேசுறவங்க எல்லாருமே கடைசியில் 100 ரூபாய் தான் சார் கேட்பாங்க. தம்பி, என் தத்துவம் புரியுதோ இல்லையோ, என் தேவை உனக்கு நல்லாவே புரியுது. வாழ்க வளமுடன். வானுவை பெத்ததால நீங்களும் வாழ்க வளமோடு வாழ்க. சரி, முதல்ல உள்ள போய் சாப்பிடுங்க. நீங்க லட்சுமி, சாரை கூட்டிட்டு போய் சாப்பாடு போட்டுட்டு போகும்போது ஒரு 500 கொடுத்து விடுமா? சரிங்க சார், போங்க. வாங்க. சார், உங்களுக்கு உடம்பு பூரா மனசுங்க. வாழ்க வளர்க சார். சோத்தையும் போட்டு 500 ரூபாயும் தர்றீங்க. வாங்க. 5 நாளைக்கு நான் நல்லா ரெஸ்ட் எடுப்பேன். என்னங்க? ஏன் கவிதா, என்ன ஆச்சு? என்னம்மா ஆச்சு? அம்மாவுக்கு என்ன பண்ணுது? இப்படி எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்க மாட்டாள? உடம்பு சரியில்லைப்பா, ஜலதோஷமா இருக்குன்னு சொன்னாங்க. என்ன உடம்புக்கு? நேத்து கூட நல்லா தானே இருந்தா. இல்லப்பா, அவங்களுக்கு பயங்கர ஜலதோஷமா இருக்கு, அதான் உடம்புலாம் வலிக்குன்னு சொன்னாங்க. ஜலதோஷமா? அதுக்கு ஏதாவது மருந்து சாப்பிட்டாளா? தெரியலப்பா. என்ன பொண்ணுமா நீ? அம்மா இந்திராணி, எந்திரிமா. என்னாச்சு உனக்கு? அம்மா எந்திரிமா. என்னையா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? சாப்பிட்டியா? இன்னும் இல்ல. இந்த நேரத்துல கூட எவ்வளவு அக்கறையா என்னை பத்தி கேக்குற? நான் சாப்பிடுறது இருக்கட்டும், நீ ஏதாவது மாத்திரை கத்திர சாப்பிட்டியா? ஏதோ ஒரு மாத்திரையை போட்டேன், ஆனா இன்னும் கனகனம் தான் இருக்கு. விடுமா, இதுக்கெல்லாம் என்கிட்ட ஒரு மருந்து இருக்குது. அத நீ குடிச்சின்னு வச்சுக்க, எந்த சளியா இருந்தாலும் அது 10 அடி பறந்து போயிடும். உடம்புக்கு ஜிவ்வுன்னு இருக்கும். நீ குடி. எது? நீ எப்பயா டாக்டர் ஆன? மருந்து மாத்திரை எல்லாம் வச்சிருக்கேங்கிற? அம்மா, அது சொம்ப எடுமா, கூடவே லோட்டாவே எடு. என்ன மருந்தியா?
ஒண்ணு இல்லம்மா, கஷாயத்தை கரெக்டா அளவுல கலந்துட்டு இருக்கேன். இதாம்மா உடம்பு வலிக்கு ஏத்த மூலிகை சாறு, சகல வியாதிகளுக்கு ஏத்த ஒரே மருந்து இதுதான். ஏன் இப்படி லோட்டால ஊத்தி தர? அம்மா இது கஷாயமா, கிளாஸ்ல ஊத்தி கரெக்டா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அந்த காலத்துல சொப்பு பானை எல்லாம் கொடுப்பாங்க, இப்பெல்லாம் அது இல்ல. இந்த அடி 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 பெக்கடி. என்ன ஏதோ மாத்திரை கொடுப்ப லபக்குன்னு முழிங்களான்னு பார்த்தா ஏதோ கஷாயம் கிஷாயங்கிற. சித்த மருந்து, யுனானி, அலோபதி, இதுல எல்லாம் இந்த மாதிரி சளிக்கெல்லாம் மருந்தே கண்டுபிடிக்கலம்மா. என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? கண்ணை மூடிக்கிட்டு அடி குடி. என்னையா? ஐயோ வயிற்று கொமட்டிக்கிட்டு வருது, இந்த நாத்து நாருது. கஷாயம்னா அப்படித்தாம்மா இருக்கும், பல வேர் கலந்தது இல்ல. அடி அடி அப்படித்தான். ஜிவ்வுன்னு அப்படியே ஏறுமே, அதெல்லாம் பார்க்காத, யோசிக்காத, அடி. சளி அப்படியே கரைஞ்சிடுச்சா, உள்ள ஒரு புது தெம்பு வந்த மாதிரியே இருக்குமே. தலையிலிருந்து கால் வரைக்கும் ஜிவ்வுன்னு அப்படியே ஏறுமே. ஐயோ என்னதையா இப்படி ஊத்தி கொடுத்த? ஐயோ கன்றாவியா இருக்கு. ஐயோ உள்ளுக்குள்ள என்னமோ பண்ணுது எனக்கு, என்னால முடியல. ஐயோ ஐயோ உடம்பெல்லாம் சூடு ஏறுற மாதிரி இருக்கு. அம்மா இது என்னவோ வேற மாதிரி இருக்குமா? அப்பா டெய்லி குடிச்சிட்டு வந்தா வாடு அடிக்குமே, அந்த மாதிரி இருக்குமா? என்னடா சொல்ற? ஐயோ என்னையா எந்த கருமத்தை ஊத்தி கொடுத்த? என்ன பழி வாங்கிட்டியா ஏதாவது? என் மக கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான். என் பொண்ணுதாம்மா, என்ன மாதிரி அறிவு ஜாஸ்தி. இந்திரணியா, பிராந்திய பெப்பர் கூட மிக்ஸ் பண்ணி அடிச்சா இந்த சளி கிளி காய்ச்சல் எல்லாத்தையும் சகலத்தையும் அறு தெரிஞ்சிடும். பாவி மனுஷன். ஆமா. ஐயோ நீ குடிக்கிற சாக்கடை தண்ணிய எனக்கு ஊத்தி கொடுத்த. 5% ஆல்கஹால் உடம்புக்கு நல்லதுமா, எல்லா டானிக்லயுமே அதை கலக்குறாங்க. அதுதான் சயின்ஸே சொல்லுது. 5% மெடிசன் மாதிரி நினைச்சுக்குமா. பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னொரு ரவுண்ட் அடிக்கலாமா நீயே கேப்ப. ஏயா இப்படி இருக்கிற? நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? மனசுலையா நீ? ஐயோ உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இத்தனை வருஷம் வாழ்க்கையில ஒரு நாளாவது புருஷ லட்சணமா அத்தை விட்டு தொலை ஆம்பளை லட்சணமாவது இருந்திருக்கியா? ஐயோ ஒவ்வொருத்தரும் அவன் பொண்டாட்டிக்கு நகை பணம்னு கொட்டி கொடுக்குறாங்க. ஐயோ நான் என்ன ஒண்ணு தங்கத்தட்டுல வச்சா என்ன தாங்க சொல்றேன்? ஐயோ இது பாரு, அட்லீஸ்ட் இந்த வீட்ல அந்த ஒரு வெள்ளி தட்டு, ஒரு பித்தளை தட்டு, இல்ல ஒரு சில்வர் தட்டாவது இருக்கணும் இல்லையா? என்ன இந்திராணி, போர் அடிச்சாலும் நீ என்ன திட்டுற, போதை ஏத்திக்கிட்டாலும் நீ என்ன திட்டுற. எப்படி இது? ஆமா, இந்த வீராப்பெல்லாம் நீ எங்கிட்ட தான் காட்டுவியா? அதான் அந்த குடும்பத்தோட போய் காட்ட வேண்டியதானே, அந்த வீரமணி கிட்ட. வீரமணி அவன் பேரை சொல்லாதையா. அவனை எல்லாம் எண்ணெய் சட்டியில போட்டு வாட்டி எடுக்கணும். எவ்வளவு திமிரு இருந்தா அவன் பையனை விட்டு என்ன அடிக்க சொல்லியிருப்பான்.
அந்த மீசக்காரனுக்கு இந்த இந்திராணியோட சுயரூபம் தெரியல. பார்த்துக்கிட்டே இரு, அடிச்சு தும்சம் பண்ணிட மாட்டான் அவனை. இதை பாரு, அன்னைக்கு அவன் பொழைச்சிட்டான். அப்ப மட்டும் நான் கோவமா இருந்திருந்தேன். அவனுக்குன்னு அதிரூப சுந்தரிங்க இருக்கிற ஆளுங்களே 2 பொண்டாட்டிங்க. அவங்க 2 பேரும் அப்படியே பாதியா வகுந்து பிச்சு எடுத்துட்டு போயிருப்பாளுங்க. அந்த மாதிரி பண்ணி இருப்பேன். ஐயோ, அவனும் அவன் மீசையும். என்ன அவன் ஏனி மாதிரி இருந்துட்டு என்ன பேச்சு பேசுறான்? என்ன பெருசா அடி வயிற்றுல இருந்து ஓய் ஓய் அப்படின்னு கத்துனா பெரிய ரவுடி ஆயிடுவானாங்க. இத பாரு, அவன் ரவுடின்னா நான் ரவுடிக்கு ரவுடி. அது எனக்கு தெரியுமே. பாரு பாரு, இன்னொரு தடவை அவன் என் கையில கிடைக்கட்டும், அப்ப இருக்குது அவனுக்கு வேட்டு. அப்பா நான் பெல்ட்டி அடிக்கிறாயா? நான் பெல்ட்டி அடிக்கிறான். ஐயோ, இருட்டும். என்ன இன்னமும் சாதாரண பொம்பளை அவ சளைச்சு போயிட்டான்னு நினைச்சிட்டு இருக்கிறான். வெடிச்சேன்னு வச்சுக்க, அப்படியே இந்த 1000 வல்ல பட்டாசு வெடிக்கும் பாரு, அந்த மாதிரி வெடிச்சு சதறிடுவான். சூப்பர். பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன பாக்குற? இங்கதான் உங்க அம்மா பேசுறதெல்லாம். அங்க போய் அந்த சடகோபம் ஓங்கி ஒரு அறை விட்டான்னா போதும், அப்படியே பவர் கட் ஆன மாதிரி ஆஃப் ஆயிடுவேன். இந்த சடகோப்பன் வழுக்கு மண்டை, அந்த சொட்ட தலையன் பார்த்துக்கிட்டே இரு. அவனுக்கு ஏன் கையால தான் அவனுக்கு என் கையால தான் அந்த சொட்ட தலையன் இருக்கானே, அவனுக்கு ஐயே கல்யாணம் இல்ல 60ஆம் கல்யாணம் கூட நடக்காது அவனுக்கு. என்னைக்கு அவன் என் கன்னத்துல அரைஞ்சானோ அப்பவே அவன் கையை ஒடிச்சு அடுப்புல வைக்கணும்னு நினைச்சேன். ஐயோ, அவனை செதறடிச்சு அவன் சொட்ட மண்டிய மொட்டை மண்டை ஆக்குற வரைக்கும் கதற அவனை போட்டு அடிச்சு பின்றன். பார்த்துக்கிட்டே இரு, பார்த்துக்கிட்டே இருயா. பாத்தியா கவிதா, சரக்கு உள்ள போன உடனே எவ்வளவு கவிதை வடிவமா சொட்ட மொட்டின ரைம் பேசுறா பாத்தியா? ஐயோ, என் தலை சுத்துற மாதிரி இருக்கியா? மண்டைக்குள்ள யாரும் பால் விளையாடுற மாதிரி இருக்கு. என்ன இந்திராணி வளவளன்னு பேசிட்டு இருக்க? பால் உருட்டுற மாதிரி இருக்கும், பக்கெட் உருட்டுற மாதிரியே இருக்கும். நீ முதல்ல படுத்து தூங்கு. படு தூங்கு. லோட்டா அண்டாலாம் தூக்கு. படுமா, நீ படுமா. ஒரு தத்துவம் ஸ்டாக் இருக்கு, அதை சொல்லிடுறேன், நீ படு. அம்மா, தத்துவம் என்னன்னா, உலகத்துல எல்லா மனுஷனுக்குள்ளயுமே ஒரு போதை இருக்குதுமா. ஒருத்தனுக்கு ஏரோப்ளான் ஓட்டணுங்கிற போதை, இன்னொருத்தனுக்கு கப்பல் ஓட்டணுங்கிற போதை, இன்னொருத்தனுக்கு சினிமாவில் நடிக்கணும், டைரக்டர் ஆகணும்னு போதை, இன்னொருத்தனுக்கு பெரிய அரசியல்வாதி ஆகணும்னு போதை, இன்னொருத்தனுக்கு பெரிய தொழிலதிபர் ஆகணும்னு போதை. இப்படி உலகம் பூரா ஆளாளுக்கு போதையோட தான் அலையிறாங்க. என்னாச்சு? ஓடி வந்ததுல கால் ரொம்ப அடிபட்டுருச்சு. ஏன் தான் இப்படி பைத்தியக்காரத்தனமா பண்றியோ தெரியல. யாராவது அவ்வளவு தூரம் ஓடி வருவாங்களா சொல்லு? இல்லைங்க, நான் தான் சொன்னேன்ல,
விடுங்க, நான் எது சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. உங்க அண்ணன் வந்தாரு, நான் பார்த்தேன். இத சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. சரி வா, முதல்ல உன் காலை காட்டு. இல்ல வேண்டாங்க, விடுங்க. காலை காட்டுன்னு சொல்றேன்ல. ஐயோ, என்ன இது இவ்வளவு சிவந்து போயிருக்கு? இந்த காலை வச்சுட்டு நீ எப்படி நடப்ப? இரு, நான் பக்கத்துல மெடிக்கல் ஷாப்ல போய் மருந்து வாங்கிட்டு வரேன். என்னங்க உட்காருங்க. ராத்திரியில எந்த மருந்து கடை இருக்கும்? ஒன்னும் பெரிய காயம்லாம் இல்ல, பாத்துக்கலாம். முதல்ல நீங்க இங்கேயே இருங்க. நீ சும்மா இரு. மருந்து போடாம விட்டா அப்புறம் சீல் கோத்து கஷ்டமாயிடும். சில நேரம் அப்படியே கொப்பளம் கொப்பளமா வெடிச்சு போயிடும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, பரவாயில்ல. தேங்காய் எண்ணெய் எடுங்க, தேய்ச்சா சரியா போயிடும். நான் தடவிட்டு தூங்குறேன், நீங்க ஒன்னும் அலைய வேண்டாம். ஏய், நான் போய் மருந்து கடையில ஆயில்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்து வாங்கிட்டு வரேன். நீ கதவு பூட்டிட்டு நிம்மதியா படுத்து தூங்கு. நான் சீக்கிரமா வந்துடுறேன். இந்த என்ன நேரத்துல கடை எங்கங்க இருக்கும்? ஏங்க நான் வந்துடுறேன், நீ ரெஸ்ட் எடு. ஏங்க சொன்னா கேளுங்க. வேண்டாங்க, அன்டைம் வேற ஆயிடுச்சு. ஏங்க நில்லுங்க. ஏங்க ஏங்க என்ன? நில்லுங்க. ஏய், எதுக்கு இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணி இறங்கி வர? இல்லங்க, எனக்கு ஒன்றும் பெருசா எதுவும் இல்ல, சரியாயிடும். காலையில போய் மெடிசன் வாங்கிக்கலாங்க. இந்த ராத்திரியிலயா போவீங்க? இத பார், இப்படியே விட்டா பெயின் அதிகமாயிடும். நீ போய் ரூம்ல ரெஸ்ட் எடு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லங்க, நான் சொல்றத கேளுங்கங்க. சொல்றத கேளு, ரெஸ்ட் எடு போ. என்னங்க என்னங்க வாட்ச்மேன் அண்ணே, வாட்ச்மேன். தம்பி, வாட்ச்மேன். வாங்க வாட்ச்மேன். நீங்க பக்கத்துல மெடிக்கல் ஷாப் ஏதாவது இருக்கா? ஏன் தம்பி, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, எப்பவும் ஒய்ஃப்க்கு வாங்குற ஜென்ரல் மெடிசன் தான். ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துடுவோம், வரும்போது மறந்துட்டு வந்துட்டோம், அதான். இங்கே ஏதாவது மெடிசன் வாங்கணும்னா நிலாம்பூர் தான் போகணும். 2 கிலோமீட்டர் போகணுமே. வர வழியில ஒரு சின்ன டவுன் இருக்குமே, அது. ஆமாம்மா, அதே தான். அதான் தம்பி. இப்போ போனால் அங்கே மெடிக்கல் இருக்குமா? சொல்ல முடியாது தம்பி, இது மலை கிராமம். சில நேரம் இருக்கும், சில நேரம் பூட்டிடுவாங்க. சரி, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ தம்பி, எனக்கு பைக் ஓட்ட தெரியாது, இல்லாட்டினா நானே போயிட்டு வந்துடுவேன். நான் வேணா உங்க கூட வரட்டா? இல்லை, நீங்கள் இங்கேருந்து பார்த்துக்கோங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க தம்பி, பார்த்து போங்க. ஓகே ஓகே.